வாழ்க்கையிலே பின்வாங்கி விடுவார்கள், ஊழியத்திலே பின்வாங்கி விடுவார்கள். நாம நினைச்சது கடவுள் செய்யலையே என்று சொல்லி. ஆனா கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நீதி வேறாக இருக்கின்றது பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாலை சிநேகித்து அவர் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்து அவரோடு சயனித்து உரியாவையும் கொன்று போட்டு விடுகின்றார். கர்த்தருடைய கோபம் தாவீதின் மீது விழுகின்றது. அவங்க 2 பேருக்கும், தாவீதுக்கும் பத்சேபாலுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கின்றது. ஆனா கர்த்தருடைய கோபம் அந்த பிள்ளையை தாக்கினது. அந்த பிள்ளை சுகவீனப்படுகின்றான், அவன் கேவலமாக இருக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான். அப்பொழுது தாவீது செய்கின்ற ஒரு ஜெபம் தான் இன்றைக்கு நமக்கு பாடமாக வருகின்றது. அவர் என்ன செய்கிறார் என்றால், தாவீது விழுந்து உபவாசித்து தரையிலே விழுந்து கிடக்கிறார். 7 நாள் சாப்பிடாம ஒன்னும் செய்யாம அப்படியே படுத்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரிடத்துல மன்னிப்பை கேட்டு விட்டார். ஆனாலும் தன் பிள்ளை ஆண்டான் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி சேவகர்கள் எல்லாம் எழுப்பி எழுப்பி பார்க்கறாங்க, இல்ல, அவர் ஜெபத்திலே இருக்கிறார். அதற்கு பிறகு 7ஆம் நாளிலே அந்த பிள்ளை மரித்து போகின்றான். அப்போ இந்த சேவகர்கள் எல்லாம் பேசுகிறதை உணர்ந்த தாவீது எழுந்து இருக்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, 20வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது புசித்தான். சில பேரு நம்முடைய ஜெபம் கேட்காம அது மாறாக போகும்பொழுது பின்வாங்கி விடுவோம். அட என்னப்பா, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணேன், இனிமேல் எதுக்கு ஜெபம் பண்ணணும், இனிமேல் நான் ஆலயத்துக்கு போறது இல்லை, இப்படிதான் ஆண்டவரோடையே தர்க்கம் பண்ணுகிறார்கள், சண்டை போட்டுக்கொண்டு வாழ்க்கையிலே பின்வாங்கி விடுவார்கள், ஊழியத்திலே பின்வாங்கி விடுவார்கள். நாம நினைச்சது கடவுள் செய்யலையே என்று சொல்லி. ஆனா கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய நீதி வேறாக இருக்கின்றது பிரியமானவர்களே. அதை ஒப்புக்கொண்டு தாவீது என்ன செய்கிறார், எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு ஆலயத்துக்கு சென்று சேவிக்கின்ற தாவீதை பார்க்கின்றோம். நாம சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு கிட்டி சேருகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ நாம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். பிள்ளையே இல்லை, ஆனா பிள்ளையை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த வாக்குதத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று அங்கே செல்லும் போது கத்தியை தூக்கும் போது நிறுத்து என்று சொல்லி யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெயர் வைக்கின்றார். யெகோவா ஈரே என்று பெயர் வைக்கின்றார் அந்த இடத்திற்கு. பிரியமானவர்களே, அதே போல யோபு 1ஆம் அதிகாரத்திலே 10 பிள்ளைகளும் சூறாவளி காற்றிலே இழந்த பிறகு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு தேற்றுகின்ற ஒரு வார்த்தையாய் இருக்கின்றது. யோபு 1:21, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை காட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய நேரத்திலே உம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக ஆண்டவரே அதை நீர் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் மனப்பக்குவத்தோடு கர்த்தரை இன்னும் அதிகமாய் நெருங்கி சேர ஆண்டவரே விசுவாசித்து வாழ கிருபை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.